ஜெகநாத்தினோட 10 ரகசியங்கள் இருக்கு, 10 அதிசயமான விஷயங்கள் ஜெகநாத் கோயிலினோடது. அதில் ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஜெகநாத் கோயில் மேலே எந்த ஃப்ளைட்டாக இருக்கலாம் இல்லைன்னா பறவையாக இருக்கலாம், அது பறந்து போகிறதில்லை ஏன்? कोई एरोप्लेन की पक्षी क्यों नहीं उड़ जाते? जगन्नाथ की एरोप्लेन क्यों नहीं जाता है? एरोप्लेन ஏன் போகிறதில்ல? पक्षी भी नहीं जाते। पक्षी में क्यों नहीं जाते? பிறகு பறவைகள் கூட ஏன் போகிறதில்ல? एरोप्लेन माने ब्राह्मणों की दुनिया में किसको कहा जाता है? ஏரோப்ளேன் சொல்லி பிராமணர்களோட உலகத்துல எதுக்கு சொல்லப்படுகிறது? अरे ब्राह्मण दुनिया में एरोप्लेन किसे कहा जाता है? அரே பிராமணர்களோட உலகத்துல ஏரோப்ளேன் சொல்லி எதுக்கு சொல்லப்படுகிறது? आत्मा। ஆத்மா। आत्मा क्या है? ஆத்மா என்ன இருக்கு? एरोप्लेन है। ஏரோப்ளேனா இருக்கு। यानी कोई भी आत्मा, அப்படின்னா எந்த ஆத்மா வேணாலும் இருக்கலாம்। जो जगन्नाथ का पाठ बजाने वाली आत्मा है, யாரு ஜெகநாத்தினோட பாட் செய்யக்கூடிய ஆத்மா இருக்காங்க, उससे ऊंची नहीं हो सकती। அவங்கள விட ஹையாக போக முடியாது। हो सकती है? ஹையாக போக முடியுமா? பறந்து போக முடியுமா? उड़ेगी? பறக்க முடியுமா? अरे जगन्नाथ वाली आत्मा, जगन्नाथ वाली आत्मा, शंकर वाली आत्मा ऊंची स्टेज में उड़ेगी, शंकर वाली आत्मा उयर्ந்த ஸ்டேஜ்ல பறந்து போகுமா? या कोई दूसरी आत्मा उसके मुकाबले ऊंची स्टेज में उसके सर के ऊपर उड़ेगी? இல்லனா வேற யாராவது ஆத்மா அவங்கள விட ஹையாக பறந்து உயர்ந்த லெவல்ல பறந்து போகிறது, அவங்களோட தலை மேல உட்கார்ற போல இருக்க முடியுமா? அப்படி இருக்காங்களே யாராவது? उड़ेगी? பறக்க முடியுமா? कोई भी पक्षी नहीं हो सकता। எந்த பறவை கூடயும் பறக்க முடியாது। ठीक बात तो है। சரியான விஷயம்